பொருத்தம் பார்க்குறப்ப பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் ஒரே நட்சத்திரம் வந்ததுன்னா கல்யாணம் பண்ணலாமா? இல்லை வேண்டாமா? அதை தவிர்க்கணுமா? அப்படின்னாக்க அதில் ஒரு சில கணக்கு இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒரே நட்சத்திரம் வந்து எல்லா நட்சத்திரத்துக்கும் ஓகேன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு சில நட்சத்திரத்துக்கு ஓகே சொல்லலாம். எதுக்கெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, திருவாதிரை, ரோகிணி, மகம், விசாகம், திருவோணம், அஸ்தம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 2, 4, 6, 1, 8 நட்சத்திரம். இப்போ பாருங்கள், நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். திருவாதிரை, ரோகிணி, மகம், விசாகம், திருவோணம், அஸ்தம், உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 8 நட்சத்திரம் மட்டும் ஏக நட்சத்திரமாக வந்தால் கல்யாணம் பண்ணலாம். அது என்ன ஏக நட்சத்திரம் அப்படின்னா, மாப்பிள்ளைக்கும் இதே நட்சத்திரம், பொண்ணுக்கும் இதே நட்சத்திரம் வருதுன்னு வைங்களேன், கல்யாணம் தாராளமாக பண்ணலாம். இதை தவிர பாக்கி நட்சத்திரங்கள் ஏக நட்சத்திரங்களாக வருது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். அப்போ என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னா, 2 பேர்த்துக்கும் ஜாதகம் நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா சேர்த்து வைக்கலாம், இல்லாட்டி தவிர்க்கிறது தான் நல்லது.